இல்ல அப்துல் கலாம் வந்து செகண்ட் டைம் வந்து திமுக ஆதரிக்காத போது, அது அப்துல் கலாமே எதிர்பார்க்கலைங்க அது. கொஞ்சம் வருத்தப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. திமுக ஆதரிச்சா அவர் வந்து நிச்சயமா போட்டியில இருந்திருப்பாரு. இப்போ வந்து திமுக வந்து ஒரு தமிழர், நம்ம ஊர்க்காரர். அப்துல் கலாம் வந்து ஒரு கட்சிக்காரர் கிடையாது. பட் இவரு வந்து ஒரு கட்சி சார்புள்ளவர். இருந்தாலும் ஒரு கொங்கு பெல்ட்ல சேர்ந்த ஒருத்தர். அவர வந்து இவங்க ஆதரிக்காத விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது, அது வந்து கொங்கு பெல்ட்ல இவங்க நெகட்டிவா போயிடும். திமுகக்கு. அதனால திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய கேள்வி தான் அது. பாஜக வந்து அங்க சென்ட்ரல்லயும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சிபிஆரோட வெற்றிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான மாரி ஆமா, தான். ஆமா, ஆமா, ஆமா. ஆனாலும் அவரு ஆனா மொத்தம் 500 பிளஸ் 200 250ன்னா 700 சொச்ச பேர்ல 400 பேருக்கு மேல வந்து அவங்களுக்கு தான் இருக்காங்க. ஆனாலும் சிபிஆர் வந்து இப்படி ஸ்டாலினை சந்திச்சு ஆதரவு கேட்பார்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்துல் கலாம் அப்படி கேட்கல இல்லையா? ஆமா. அப்படி கேட்கல அவரு. சிபிஆர் அப்படி கேட்பாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான் எனக்கு. ஏன்னா, அவரு புரிஞ்சுகிட்டு ஆதரவு குடுத்தால் சரி. இவரா போய் கேட்பாரா? அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பார்ப்பாராம் சிபிஆர். எல்லார்ட்டயும் போய் டக்குன்னுலாம் பேசிற மாட்டாராம். கட்சியில தனக்கு மரியாதை இருந்தா தான் பேசுவாராம். இல்லன்னா அவர் பாட்டுல போயிடுவாராம். அவர் வேலைய பார்த்துட்டு போயிடுவாராம். அதனால அவர் அந்த மாரி அரசியல்ல வந்து ஒரு டீசென்ட்டான பாலிடிக்ஸ் பண்ண ஆளு. அவரு வந்து தனக்கு வந்து இந்த மாரி தனக்கு ஆதரவு கேட்டு ஸ்டாலின்ட்ட போவாரா அப்படிங்கிறது என்னால யூகிக்க முடியல. கேட்கலாம். ஆனா அதுக்கிட்ட தப்பு கிடையாது.